வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கோதுமையில் என்னெல்லாம் சேர்த்து அரைக்கலாம், எப்படி சாப்பிட்டாலும் சப்பாத்தி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு அரைக்க தேவையான பொருட்கள்: 5 கிலோ கோதுமை நான் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப்பு வெள்ளை மூக்கடலை, 1 கப்பு கொள்ளு, 1 கப்பு மக்காச்சோளம், 1 கப்பு வெள்ளை சோயா, 1 கப்பு வெள்ளை காராமணி, 1 கப்பு மக்கானா, 1 கப்பு பச்சைப்பயிறு, 1 டீஸ்பூன் வெந்தயம். மக்கானா வெந்தயம் தவிர நான் எல்லாமே 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது எல்லாமே கோதுமையில் ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம். கோதுமையில் இந்த தானியங்கள்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபைபர் இதெல்லாம் நமக்கு தினமும் கிடைக்கும். மக்கானா சேர்க்கறதுனால எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப நல்லது. கடையில் விற்கிற மாவை வாங்கிறத விட நம்ம வீட்டிலையே இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்னா உடம்புக்கு நல்லது, சப்பாத்தியும் சாப்பிட்டா வரும். இதோட மக்கானாவும் வெந்தயமும் சேர்த்து அடி வரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து வச்ச கோதுமையை ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். இது மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு மூடி வைப்போம். தூசு குப்பை எதுவும் விழாமல் சுத்தமாக இருக்கும். துணி காற்றுல நம்ம பறக்காமல் இருக்க 4 பக்கமும் கல் வச்சு காய வைப்போம். பாருங்கள், 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிஷினில் கொடுத்து இது போல் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நான் ஒரு 2 சப்பாத்தி சுட்டு காட்டுறேன். ஒரு பவுலில் 2 கப்பு அளவு மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையால் அழுத்தி அழுத்தி பிசைறதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். மாவு அரை மணி நேரம் ஊறியாச்சு. சப்பாத்தி சாப்பிட்டா வர நான் உங்களுக்கு திரட்டி காட்டுறேன். மாவை நல்லா கையால் அழுத்தி அழுத்தி பிசையணும். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். இது போல் நல்லா உருட்டி ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு உருட்டி போட்டுக்கலாம். கட்டையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். ஒரு மாவு உருண்டை எடுத்து நல்லா வட்டமாக திரட்டிப்போம். இதுக்கு நடுவில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு
நல்லா தடவி விட்டுக்கலாம். இது அப்படியே 4ஆ மடித்து மாவு தொட்டு சப்பாத்தியை தரட்டிக்கலாம். இது போல் செய்கிறதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். திரட்டி எடுத்தாச்சு. இதே போல் நான் இன்னொரு சப்பாத்தியும் திரட்டி காட்டுறேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஹை ஃப்ளேமில் தவா நல்லா சூடானதும் சப்பாத்தி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் 2 நிமிஷம் வந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சப்பாத்தி சுட்டதும் மேலேயே எண்ணெயோ வெண்ணெயோ நீங்கள் அதுக்கு மேலே தடவிக்கலாம். இதே மாவில் பூரி செய்யலாம், ஃபுல்கா செய்யலாம், போலியும் செய்யலாம். நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நான் செய்கிற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வீட்லேயே மாவு அரைச்சி சாஃப்டான சப்பாத்தி சுட்டாச்சு. நன்றி.